ஹாய் ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நெக்ஸ்ட் vlog வந்து இன்றைக்கி தான் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் வந்து சென்னையிலேருந்து விக்கிரவாண்டி போகிறோம். இன்றைக்கி ஒரு மார்னிங் முகூர்த்தம் மேக்கப் இருக்குது, அதுக்காக தான் வந்து போயிட்டுருக்கோம். நான் ஸ்டுடியோவிலேருந்து டைரெக்டாக கிளாம்பாக்கம் போகணும். ஸோ அங்கேருந்து நான் மயிலாப்பூர் பஸ் ஸ்டாப் போயிட்டு, மெட்ரோன்றதுனால பஸ்ஸே கிடைக்கல, 1 ஹவருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேருந்து அப்புறம் கிளாம்பாக்கம் போகவே 11 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸை பிடிச்சி அது டோல்கேட்டில் தான் இறங்கணும். ஸோ டோல்கேட்டில் பார்த்து இறங்குறதுக்காக பஸ்ஸில் ஏறியாச்சு. அங்கே நிறுத்த மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கிறதுக்காக கேட்கும் போது சொன்னாங்க, டோல்கேட்டில் நிற்கும், நீங்கள் 1 செகண்ட் தான் நிற்கும், இறங்கிக்கோங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்து இறங்கிட்டு வந்துட்டோம். இவங்க தான் நம்ம பிரைட் ரஞ்சனி. இவங்க வந்து ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்டுக்கு நம்மக்கிட்ட பண்ணல, வேறு ஒருத்தர்கிட்ட பண்ணியிருந்தாங்க. அவங்க டேட் அவைலபிள் இல்லை அப்படின்றதுனால வேறு ஒருத்தர் நான் சர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்மளை புக் பண்ணாங்க. ரொம்ப வந்து சூப்பரான கிளைண்ட் அவங்க, அவ்வளோ அழகாக வந்து ட்ரீட் பண்ணாங்க. நான் வந்து ரொம்ப லிமிட்டடாக புக்கிங்ஸ் எடுத்தாலுமே சரி, எனக்கு வர கிளைண்ட் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக என்னை ட்ரீட் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இவங்களும் அப்படி தான் ரொம்ப அழகாக வந்து இது பண்ணாங்க, பேசிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக போச்சு. நாங்கள் நைட்டு வந்து ஒரு 2 o'clock தான் வந்து அந்த டோல்கேட் போனோம். அங்கேருந்து வந்து வசந்தபவன் இருக்குது இல்லையா, அங்கே தான் வந்து ஒரு ஹோட்டல் இருந்தது, அதுக்குள்ளே போனோம். கடைசியில் ஃபோன் எடுக்கலைங்க அவங்க. நீங்கள் வந்து கால் பண்ணுங்கன்னாங்க. நான் கால் பண்ணேன், எடுக்கவே இல்லை. ஃபோன் வந்து காலில் வச்சுட்டு எங்கே போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பேசி அப்படி இப்படி பேசி அப்புறம் ரூம்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து 2:30 ஆகிடுச்சி. சுத்தமாகவே நான் தூங்கலை, தூக்கமே வரல. மார்னிங் வந்து 6 o'clock பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் எனக்கும் தூக்கம் வரல, பிரைடுக்கும் சுத்தமாக தூக்கம் வரல. 6க்குன்னு பிளான் பண்ணதை நான் வந்து எத்தனை மணிக்கு பண்ணோன்னா, நான் 4 o'clock எழுந்திரிச்சி தூங்கவே இல்லை, சும்மா பெட்டில் தான் படுத்துட்டு இருந்தேன். சரி இப்படி இருக்கிறதுக்கு எந்திரிச்சு ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டே இருந்தேன். பிரைட் வந்து கதவு தட்டினாங்க. அப்புறம் திறந்து பார்த்தா பிரைட் வந்துட்டு இருந்தாங்க, குளிச்சுட்டே வந்துட்டாங்க. சரி நீங்கள் வாங்க, திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நான் அதுக்குள்ளே நானும் வந்து ரெடி ஆகிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க திங்ஸ் கொண்டு வரதுக்குள்ளே நாங்கள் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பிரைட் வந்தாங்க. என்னோட ப்ரொஃபஷ்னல் பேட்ச் ஸ்டூடெண்ட் நிஷா, அவங்க வந்து இப்போ கன்சீவாக இருக்காங்க, 8 மாதம் கன்சீவாக இருக்காங்க. இருந்தும் வந்து அவங்க அச்சரப்பாக்கம் அங்கேருந்து நைட்டு ட்ராவல் பண்ணி அந்த மிட் நைட்டில் 4க்குலாம் வந்துட்டாங்க. அவங்களும் 4:30க்குலாம் வந்துட்டாங்க. எனக்கே வந்து எவ்வளோ பேஷனேட்டாக இருக்காங்க. 8 மாதம் கன்சீவாக இருக்காங்க. வீட்டில் பேசி ஆல்ரெடி கிளாஸ் முடிச்சிட்டாங்க. நான் நைட்டே வந்துடு நிஷான்னு சொன்னேன். அவங்க நான் மார்னிங் வந்துடுறேன், எனக்கு நியர்பை தான் சொன்னாங்க. இருந்தும் சீக்கிரமாக எழுந்திரிச்சி குளித்து ரெடி ஆகிட்டு அங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல், அந்த 1 hour ட்ராவல் பண்ணி என்னோடய ப்ளேஸ்க்கு அவங்க வந்து எனக்கு அசிஸ்டண்ட்டாகவும் அன்றைக்கி வந்து அந்த டே சூப்பராக போச்சு. சூப்பராக எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கே வந்து ரொம்ப ப்ரௌடாக இருந்தது, என்னோடய ஸ்டூடெண்ட் எவ்வளோ வந்து பேஷனேட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி மேக்கப் வந்து இப்படி தான் வந்து ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. நல்லா வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். பிரைடு வந்து சொல்லவே வேணாம், சூப்பராக பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு புதுசாக ஒருத்தரை பார்த்து அவங்களுக்கு மேக்கப் பண்ணுறோம் அப்படின்ற ஃபீலே இல்லை எனக்கு. ஏதோ நல்லா தெரிஞ்சவங்க க்ளோஸாக இருக்கவங்க கூட ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த அளவுக்கு வந்து என்னை அவங்க கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, விங் லைனர் தான் போட்டுட்ருக்கேன். சைட் பை சைட் என்னோடய அசிஸ்டண்ட் வந்து அவங்க குளிச்சுட்டு வந்ததுனால தலை ஃபுல்லாக ட்ரையாக இருந்தது. ஃபுல்லாகவே ட்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹேர் ப்ரப்பிங் வந்து பண்ணிட்டாங்க. ப்ரப் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி வந்து பின்னல் போட்டுட்ருக்காங்க. ஸோ நான் ஃப்ரண்ட்டு வந்து நான் தான் பண்ணுவேன். நான் பண்ணால் தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஸோ நான் வந்து ஃப்ரண்ட்டில் நான் தான் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே நான் வந்து பேஸ், ஐ மேக்கப் இது எல்லாமே முடிச்சுட்டு போகிறேன். அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கோல்டன் ஐஸ், நல்லா போல்டாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அவங்களுக்கு ஐ மேக்கப் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். சைட் பை சைட் வந்து மிருதுலா
தூங்கிட்டு இருந்தா. அங்கே தான் வந்து ஒரு காட் எக்ஸ்ட்ரா ஒரு காட் வாங்கி மிருதுளாவை தூங்க போட்டாச்சு. மிருதுளாவோட அப்பா வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுமே அவர் வந்து எந்திரிச்சிட்டு வெளியே போயிட்டாரு. அவரும் வந்து சுத்தமாக தூங்கவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சீக்கிரமாக இதுக்காகவே சீக்கிரமாக கார் வாங்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கேன். ஆனால் அது ஒரு ஆசையாக இருக்குது. என்ன இந்த ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். பஸ்ஸை டிபெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கவும், இந்த யாருக்காக ரூமுக்காக வெயிட் பண்ணாமல், வெயிட்டிங் ஏரியாக்காக வெயிட்டிங் அந்த டைம் பீரியட், அதுக்கப்புறம் ட்ராவல், இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இல்லை, கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும்னா நம்மக்கிட்ட ஒரு ஓன் வெஹிக்கிள் இருக்கணும். இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். யாராவது மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா லக்கேஜ் எல்லாமே இருக்கியா, லக்கேஜ் எல்லாம் பஸ்ஸில் ஏற்றணும், இறக்கணும். அப்பப்போ அது ஒரு மினி ஹார்ட் அட்டாக் மாதிரியே இருக்கும். இப்போ பாயிண்ட் டு பாயிண்ட் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஏறிட்டு எண்டில் இறங்குறோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் எங்கேயாவது போகிற வழியில் பாதி வழியில் ஏறிட்டு பாதி வழியில் இறங்குறோம் அப்படின்னா அந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு இறங்குறது வந்து அவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்கும். சில டிரைவர்ஸ் வந்து நிறுத்துவாங்க, சில பேர் வந்து திட்டுவாங்க, சீக்கிரம் இறங்குங்க, உங்களால் சீக்கிரம் இறங்க முடியாது, அவங்களால லேட் ஆகுது, அந்த மாதிரி ஏதாவது நம்மளை வந்து ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசுவாங்க. அதே எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யாராவது எதனா சொல்லிவிடுவாங்களோ, அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இறங்கிடணும் அந்த மாதிரிலாம் நிறைய ஃபீல் பண்ணுவேன் நான். அதெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நான் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டேன். அடுத்து இந்த இந்த கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து ஃபோக்கஸ் வந்து எனக்கு வந்து கார் வாங்கணும் அப்படின்றது தான். சீக்கிரமாக கார் வாங்கிட்டேன், அந்த அப்டேட்டை நான் வாங்கிட்டேன் அப்படின்னா ஆசை தான். இது எனக்காக வந்து நான் ரொம்ப லக்ஸரியாக இருக்கணும், கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்றத தாண்டி என்னுடைய ப்ரொஃபஷ்னலுக்கு அது தேவைப்படுது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த நம்ம ஒரு மினி ஸ்டூடியோ செட்டப்பே எடுத்துகிட்டு போகிறோமா, ஹேர் ஸ்டைலுக்கு ஒரு செட்டப் எடுத்துகிட்டு போவோம், அப்புறம் மேக்கப்புக்கு ஒரு இதுவும் எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிளாஸ் ஐட்டம்ஸ். ஏதாவது ஒன்று உடஞ்சாலும் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகிடும். அச்சோ உடஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் தான் நான் வச்சுட்ருக்கிறது. ஸோ அதுக்காக ஒரு பேக், அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு பேக் நான் வச்சுருக்கேன். அந்த பேக்கே வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா இது எல்லாமே இதை செக்யூர் பண்ணுறதுக்காக. அடுத்து லைட்டு, அப்புறம் ஸ்டாண்டு, அப்புறம் இப்போ நம்ம வெளியே அவுட்டோர்லாம் போனால் என்னோடய திங்ஸு இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் வந்து கஷ்டமாகவே இருக்கும். ஸோ நாங்கள் ஆல்ரெடி இந்த அச்சரப்பாக்கம் ரோடுக்கு லாஸ்ட்டில் அதுக்கு முன்னாடி ஒரு விலாகில் பார்த்துருப்பீங்க. அது ரிசப்ஷன், இது வந்து முகூர்த்தம். ஸோ அந்த ரோடே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது மீன்ஸ் பஸ்ஸில் போகும்போது நல்லா இருக்குது. தனியாக செப்பரேட்டாக நம்ம பைக் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இடுப்போடையும் நம்மளும் வந்து கலர் மாறிடுவோம். அதே நம்ம வந்து இப்போ பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோன்னா நல்லாயிருக்குன்னா ஒன்று என்னென்னா அது வந்து ரோடு ரொம்ப சின்னதாக இருக்குன்றதுனால நிறைய வந்து ஆக்சிடெண்ட் நடக்குது. நாங்கள் அச்சரம்பாக்கம் போகும்போதும் பார்த்தோம் ஆக்சிடெண்ட். ஒரு 3-4 ஆக்சிடெண்ட் நாங்கள் அந்த டைம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போது வரும்போது எங்களுக்கு ஆக்சிடெண்ட் நாங்கள் நைட்டில் போகும்போது பார்க்கல. ஆனால் ரிட்டன் வரும்போது நடந்தது 2-3 ஆக்சிடெண்ட் அப்பயும் வந்து நடந்திருந்தது. எங்கள் பஸ்ஸே போகும்போது வந்து டக்குன்னு எங்கே இடிக்கிற மாதிரி போயிட்டு சடனாக 2 முறை வந்து பிரேக் போட்டாங்க. எனக்கே அடங்கப்பா நான் நல்லபடியாக போய் சேர்ந்தா போதும் அப்படின்ற மாதிரி பயமாயிடுச்சு. ஏன்னா அவங்க முகூர்த்தமுக்கு என்னை வந்து புக் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் போனால் தான் அவங்கள ரெடி பண்ண முடியும் அப்படின்ற பயம்லாம் எனக்கு வந்துடுச்சு. நல்லபடியாக போனால் போதுன்ட்டு நான் சுத்தமாக தூங்கவே இல்லை. ஏன்னா போய் சேர்ந்தா போதும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்தது. மிருதுவாக அவங்க அப்பாவும் தூங்கினாங்க. அதுக்கப்புறம் சென்டரில் கொஞ்சம் பிரேக் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துலேயே வந்துடுச்சு. நைட்டு வந்து கொஞ்சம் குயிக்காக போன மாதிரி இருந்தது. ஆனால் ரிட்டன் வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஸோ இப்போ வந்து அவங்க ஹேர் ப்ரஷ் தான் கேட்டிருந்தாங்க. ஹேர் ப்ரஷ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த முகூர்த்தம் எப்போ தெரியுங்களா, 10:30 to 11:30 முகூர்த்தம். நாங்கள் மேக்கப் பண்ணுறது எப்போன்னா 5 o'clock 4:30க்கு என்ன கூட வச்சுக்கோங்க. 5 o'clock ஸ்டார்ட் பண்ணோமா, எவ்வளோ ஒரு 6 hours முன்னாடியே வந்து நாங்கள் மேக்கப் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. ஒரு ஷூட் இருக்கும்னு நினச்சி தான் நான் வந்து பண்ணேன். அவங்களுக்கு அவ்வளோ ஏர்லியாகவே நான் பண்ணதுக்கு காரணமும் அதுதான். ஆனால் கடைசியில் அவங்க வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் வரவே இல்லை. அவங்க 10:45 வரைக்குமே வந்து இங்கே தான் இருந்தாங்க.
எனக்கே வந்து கஷ்டமாக போயிடுச்சு. அவ்வளோ ஏர்லியாக பண்ணியும் அந்த மேக்கப் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எதுவுமே ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கும் அதுதான் ஒரு மெமரி, எனக்கும் அதுதான் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ் முன்னாடியே எடுத்துக்கிட்டா அவங்க ஆல்பமுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். பட் வந்து அது நடக்கலை. ப்ளீஸ் யாராவது பிரைட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ செஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் இவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிட்டு கடைசியில் அந்த ஒரு 1 ஹவராவது அட்லீஸ்ட் எடுத்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கீங்க, உங்களுடைய அவுட்ஃபிட்டை, உங்கள் மேக்கப், அந்த லுக்கே வந்து உங்களுக்கு அழகாக என்ஹான்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எதுவுமே பண்ணாத வெட்டிங் முடிஞ்சால் தெரியும் என்ன மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக வந்து குங்குமமாக இருக்கும், மேக்கப் வந்து மூவ் ஆகும், ஹேரும் எல்லாமே கலைஞ்சிரும் மாலை மாற்றும் போது. அதுக்கப்புறம் நிறைய வந்து ரிச்சுவல்ஸ் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பார்க்கும்போது எப்படி இருப்போம் அப்படின்னா லிட்ரலி வந்து ஃபுல்லாக டல் ஆகிடுவோம், டயர்ட் ஆகிடுவோம், ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கும் அந்த லுக். அதுக்கு பெட்டர் சாய்ஸ் இப்போ டைம் இல்லைன்னா பரவாயில்ல, உங்களுக்கு சூப்பராக இப்போ டைம் இருக்குன்ற போது அந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இவங்களை நான் வந்து தப்பு சொல்லலை, ஏன்னா இவங்களே க்ரூம் தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால வந்து இதை வந்து பிளான் பண்ண முடியல, அதை அவங்க யோசிக்கல. இட்ஸ் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஹேர் ப்ரஷ் தான் பண்ணிகிட்ருக்கோமா, அதை பண்ணிகிட்டே வந்துட்டு அது வந்து நல்லாயிருக்கும். இந்த மேக்கப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோடய சிக்னேச்சர் லுக்குன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நல்லா ஸ்டே இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், நல்ல கவரேஜும் இருக்கும். கவரேஜ் வந்து மீடியம் டு ஃபுல் கவரேஜ் இருக்கும். நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம் இந்த மேக்கப். இதோட காஸ்ட் வைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம ப்ரஷில் வந்து அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக வந்து இது கன்னில் தான், கன்னில் இருந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியும் கிடையாது. இது ஹேரில் வர மாதிரி இருக்கும், ஏரில் வர மாதிரி இருக்கும். எனக்கு அந்த ஏர் இது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த ப்ரொனவுன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் அங்கங்கே வந்து மிஸ் பண்ணிவிடுவேன். பட் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணலாம். ஸோ ஐ மேக்கப் வந்து 2 சாரீன்றதுனால 2 சாரீக்கு செட் ஆகிற மாதிரி அவங்க வந்து அவங்கள தான் கேட்டேன், கோல்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோல்டு தான் கேட்டாங்க. ஸோ ஷிம்மரில் ஃபுல்லாக கோல்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளிட்டர்ஸ்க்கு வந்து லூஸ் கிளிட்டர்ஸ் கேட்டேன், லூஸ் கிளிட்டர்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்கன்னாங்க. ஏன்னா நல்லா பார்க்கணும் தெரியணும் அப்படின்றதுக்காக லூஸ் கிளிட்டர்ஸை வந்து கொடுத்து செட் பண்ணியாச்சு. அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஐ மேக்கப், நீங்கள் பார்க்கும் போதே தெரியும். ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் அவங்க கண் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான கண், நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது. வேறு ஏதாவது ஒரு ட்ரமாட்டிக்காக ஒரு ஐ மேக்கப் பண்ணால் கூட வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு அழகான ஐப்ரோ, அப்புறம் அந்த அழகான கண், அந்த கண்ணுக்கு மேலே வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, நல்லா இருந்தது அவங்களுக்கு. ஸோ அவங்க பிளிங்க் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா அந்த கோல்டு எந்த அளவுக்கு வந்து நல்லா ஷிம்மரியாக தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லேஷஸ் வச்சுருந்தோமா, லேஷஸும் வந்து ரொம்ப அழகாக வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிருந்தது. லிட்டரலி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்க மேக்கப் லுக். சாரியும் வந்து அவங்க என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு சாரீ வந்து ரொம்ப நார்மலாக இல்லை ஏதாவது காட்டன் சாரியாக இருந்தால் ஓகேவான்னு சொன்னாங்க. ஐயோ வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் நல்ல சாரியாகவே எடுத்துக்கோங்க, நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுப்போம், வீடியோஸ் எடுப்போம், நீங்களே ஹாலுக்கு வந்து நல்ல சாரீ கட்டிட்டு தான் வந்து என்ட்ரி ஆவீங்க. ஃபஸ்ட்டு சாரீ இந்த சாரியாக தான் இருக்கும், என்ட்ரி ஆவீங்க, அதுக்கு எல்லாமே கொஞ்சம் நல்ல காஸ்ட்யூமாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி தான் சாரீ எடுத்து ரெடிமேட் ப்ளவுஸ், அது ஆல்ரெடி ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு அந்த சாரீ பின்னாடி இவ்வளோ பெரிய ஸ்டோரி வந்து இருந்துச்சு. ஆனால் அவங்க கிளியராக என்கிட்ட கேட்டாங்க, நான் சொன்னதே அப்படியே வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அது வரைக்குமே எனக்கு ரொம்ப ஹாப்பி. இன்னொன்று என்னென்னா அவங்க வந்து கொலுசு போட்டிருந்தாங்க.
அந்த கொலுசு வந்து போட்டிருக்கிறது கொலுசு போடுறோம் அப்படின்னா சாரியில் கண்டிப்பாக வந்து ஃபால்ஸ் வைக்கணும். ஏன்னா அந்த கொலுசு போயிட்டு ஜரிகளை சிக்கி ஜரி எல்லாமே சாரியில் இருக்க ஜரி எல்லாமே வந்து நமக்கு கிழியத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இவங்களுக்கு அப்படி தான் ஆயிடுச்சு. ஆனால் கொலுசு கழட்டுறதுக்கு அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை, கழட்ட முடியல அப்படின்னா கழட்டக்கூடாதுன்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் சாரியும் வந்து அங்கே ஃபுல்லாகவே சுருங்கிடுச்சு, ஒரு மாதிரி ஷிங்க் ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. பேக்கில் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் சொன்னேன், ப்ளீஸ் அந்த இதுக்கப்புறம் எடுத்து சாரீ கொலுசு போடுறீங்கன்னா கொஞ்சம் ஃபால்ஸ் மட்டும் வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது எல்லாமே நமக்கு வந்து சாரியே வந்துட்டு ஃபுல்லாக டேமேஜ் ஆகுது. சாரியே வந்து 4000 சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷனும் எடுத்திருந்தாங்க. இந்த கலர்ஸில் வந்து பெருசாக பிரைட்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க, ஆனால் இவங்க எடுத்திருந்தாங்க, நல்லா இருந்தது. ஃபால்ஸ் வைக்கல, ஏன்னா லாஸ்ட் மினிட் அப்படினால கொஞ்சம் எமர்ஜென்சியாக அவங்க எடுத்ததுனால அது பண்ண முடியல. மற்றபடி ஓகே. அவங்க ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க சும்மா. அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்படியே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நிறைய விஷயம் நடக்கும் இல்லையா வெட்டிங்கில், லாஸ்ட் மினிட்ல சில விஷயங்கள் அது எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி தான் அவங்களுக்கும். ப்ளீஸ் இன்னொரு அட்வைஸ், இந்த அட்வைஸ் யாருக்காக அப்படின்னா, ப்ரைடோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து அவங்கக்கிட்ட ஃபேமிலி பற்றி இல்லை வேறு ஏதாவது ஒரு இஷ்யூ பற்றி பேசாதீங்க. ஏன்னா பாவம் அவங்களே வந்து மைண்டுக்குள்ளே நிறைய விஷயம் வந்து ஓடிட்டுருக்கோம். நீங்கள் இதெல்லாம் சொல்லும் போது அவங்க வந்து ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுவாங்க. திங்கிங் அவங்களுக்கு அந்த மாதிரி போய்டும். அந்த ஈவெண்ட்டை வந்து அவங்களால என்ஜாய் பண்ணவே முடியாது. நான் சில இடத்துல பார்க்குற சில பேர் வந்து சும்மாவே இருக்காமல் ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுறாங்க. இவங்க ஃப்ரெண்டு எதுவும் சொல்லலை, நான் வந்து இப்போ சொல்கிறேன். ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும், இருந்தாலும் அந்த அவங்க ஃப்யூச்சரில் வந்து அதை நினச்சி வருத்தப்படுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அடடா நம்ம இதுக்காக வந்து அந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டோமே, என்ஜாய் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சொல்கிறேன், ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தால் சொல்லுங்கள். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க மூடை வந்து அப்செட் பண்ணாதீங்க. அது பார்க்கவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் ஏர் ப்ரஷ் வந்து பண்ணி முடிச்சுட்டேன். அதை வந்து செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ளே நான் வந்து ஹேர் டூ பண்ணிவிட்டு வரலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஹேர் டூ பண்ணிவிட்டு நான் ஜுவல்லரி எல்லாமே செட் பண்ணிவிட்டேன். பேஸ் முடிச்சாச்சு, லிப்ஸ்டிக் போட்டாச்சு. லிப்ஸ்டிக் நல்லா ஒரு ரெட் கலரில் போட்டிருந்தோம், ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஃபோட்டோ எடுத்திருந்தேன். ஃபோட்டோவும் வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். நல்ல ஒரு பேஸ், நல்ல மேக்கப், பார்க்கவே அவங்க வந்து ஒரு அந்த காடஸ் லுக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருந்தாங்க. ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தாங்க. ரஞ்சனி சாரியும் நாங்கள் வந்து ட்ரையர் போடும் போதே ப்ரீப்ளீட் பண்ணிட்டேன். சாரியும் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு அவங்க லுக் வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஃபுல்லாக நம்ம நெக்கு, ஃப்ரண்ட்டு, பேக்கு எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னாலும் பொலைட்டாக சொல்லுங்கள். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து அடுத்து மண்டபம் போனோம். மண்டபம் போயிட்டு ஒரு 10:45 11 நாங்கள் போகிறதுக்கே ஒரு 11 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு செகண்ட் சாரீ சேஞ்ச் ஓவர் இருந்தது. செகண்ட் சாரீ சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ஒரு 1 ஹவருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ லிட்ரலி இவங்க வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ், ப்ராப்பரான ஒரு அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றதுனால போசஸ் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் ஷையாக இருந்தது. எஸ்பெஷலி க்ரூம்க்கு ரொம்பவே வெக்கப்பட்டார் க்ரூம். ஸோ அந்த மாதிரி இருந்தது. நானாக நின்று கொஞ்சம் இப்படி இருங்க அப்படி இருங்க, கொஞ்சம் ஒருத்தரை பாருங்கள், இது எல்லாமே குட்டி குட்டி விஷயம் நான் சொல்லி தான் வந்து அவங்க போஸே வந்து கொடுத்தாங்க. பட் ப்ரைட் வந்து நல்லா வந்து போல்டாக இருந்தாங்க. சாரி, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தாங்க இல்லையா, உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து மண்டபத்துக்கு வந்தாச்சு. சாரி, மண்டபத்துக்கு வந்தாச்சு. அழகாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பிளேஸ், அது டெக்கரேஷன்ஸ் அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு ஈவெண்ட் மட்டும்தான், ரிசப்ஷன் கிடையாது.
முகூர்த்தம் மட்டும் ஃபாலோட் பை முகூர்த்தம் முடிச்சது ரிசப்ஷன் மாதிரி அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் டெக்கரேஷன்ஸ் அது எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே க்ரூமோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. பை த வே க்ரூம்க்கு மேக்கப் பண்ணிவிட்டு ஹேர் செட் பண்ணதும் நம்ம தான். அதுவும் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ என்ட்ரன்ஸில் வந்து ஒரு டான்ஸ் இருந்தது. இது என்னென்ன சாங் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் பேக்கில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ பிரைட் சொன்னாங்க, ஃப்ரண்ட்டில் போங்க ஃப்ரண்ட்டில் போங்க போய் நிறைய எடுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. இந்த சாங் தான். ஸோ டான்ஸர்ஸும் சொல்ல வேணாங்க. அவங்களும் வந்து என்ட்ரன்ஸ் முடிச்சுட்டு முகூர்த்தம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய வந்து அவங்களும் வந்து டான்ஸ் ஆகிட்டே இருந்தாங்க. காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. இதில் ஒரு பையன்தான் வந்து டான்ஸர் போல் இருக்குது, ஐ மீன் கோரியோகிராஃபர் போல் இருக்குது. எல்லாரும் அவனை பார்த்து தான் ஆடிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் கொஞ்சம் எனர்ஜி வேணும் இல்லையா, அதெல்லாம் ஆடி கண்டினியூஸாக ஆடுறதுக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும். நான் அந்த பாப்பப் கிட்ட தான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து அவங்க சொன்னாங்க, ஃபோட்டோகிராஃபர் அங்கே வந்து அது வெளியே வரும், அது வெடிக்கும், நீங்கள் கொஞ்சம் பின்னாடி வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேக்கில் வந்தேன். நான் மட்டும்தான் வந்து ஃபுல்லாக அவங்களே வந்தது எல்லாமே வீடியோ எடுத்துருந்தேன். எல்லாருமே எடுத்தாங்க. நான் எடுத்தது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக குவாலிட்டியாக இருந்தது. ஸோ நீங்கள் என்னென்ன சாங்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா யூஸ்வலாக எல்லாருக்குமே போடுற சாங் மாதிரி தான் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது. கொஞ்சம் டிஜே எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்ததுனால. இதை வந்து இங்கே வர்றதுக்கே நாங்கள் 11க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க, டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து காரும் வாங்கியிருக்காங்க போல், அதோட ஒரு இதுவும் மேலே போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாமே வந்து சொல்லி போட்டு வெளியே தெரியிற அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. சண்டே அப்படின்னால க்ரௌட் கொஞ்சம் மீடியமாக இருந்தது, ஓரளவுக்கு இருந்தாங்க. ஸ்டேஜ் டெக்கரேஷன் ரொம்ப அழகாக இருந்தது. சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆனால் ஏசி தான் புக் பண்ணியிருந்தாங்களா, ஏசி ஆன் பண்ணவே இல்லை. தாலி கட்டவே அவங்களுக்கு வந்து 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா வெயில் வேறு, ஏசி இல்லை. மேலே எதுவும் கூலர் கூட ஆன் பண்ணவே இல்லை. ஏர் கூலர் இருந்தது, இருந்தாலும் ஆன் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகிடுச்சின்னொடனே அவங்க டிஷ்யூ எடுத்து தொடச்சி ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த டைமில். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது மேக்கப். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறதுனால அவங்க பிக் டேவே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. அது கொஞ்சம் யாராச்சும் செக் பண்ணிடணும். அதில் யாராச்சும் இருந்து செக் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அவ்வளோ மதியத்தில் வெயிலில் ஸ்டேஜில் எதுவுமே இல்லாமல் அக்னிலாம் வேறு வளர்த்தாங்க. நிறைய அந்த புகை அதிகமாக இருந்தது அவங்களுக்கு. இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பண்ணும்போது நானும் போய்ட்டு ரூமில் உட்காந்துட்டேன். ஏன்னா எனக்கு பயங்கர டயர்டாக இருந்தது. நைட்டெல்லாம் ஃபுல்லாக தூங்கவே இல்லையா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. இருந்தாலும் நான் வெயிட் பண்ணி அவங்களுக்கு லைட்டாக டச்சப் தேவைப்பட்டது. செகண்ட் சாரீ கட்டிட்டு ஒரு 1 hour கழித்து நான் அங்கேருந்து கிளம்பவே எனக்கு 1:30க்கு ஆகிடுச்சு. அவங்க வந்து நான்வெஜ் போட்டிருந்தாங்க. ஸோ நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அங்கே என் வீட்டில் இல்லை, ஹோட்டலில் வந்து என் ஹஸ்பண்டும் மிருதுலாவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் சாப்பிடாம. ஸோ நான் அங்கேருந்து கூட்டிகிட்டு தாங்க போனாங்க. ரிட்டன் விடவே இல்லை. நானே போயிட்டுருந்தேன், எப்படி போகிறதுனே தெரியாமல். அப்புறம் அங்கேயே நடந்து வந்த வழியே பார்த்துட்டு அப்படியே நடந்தே போனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஆட்டோ வந்தது. ஆட்டோலேருந்து ஏறி A to B போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு வந்தோம். பஸ்ஸில் வந்து ஏறினதுக்கு பக்கம் கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து பிரேக் போட்டாங்க லன்ச்சு. பயங்கர ஸ்வெட்டு. ஐயோ அவ்வளோ கொடுமையாக இருந்தது. அது பஸ்ஸில் இருக்கிறது அனலாக இருந்தது. ஆனால் இளநீர் பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. சென்னையில் அந்த மாதிரி சுத்தமாக இல்லவே இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் பஸ் ஏறிட்டு நாங்கள் சென்னை வரவே எங்களுக்கு வந்து 5:30 6 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு கிளாம்பாக்கம்லேருந்து நாங்கள் திரும்ப வந்து இன்னொரு பஸ் பிடிச்சி மயிலாப்பூர் வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டுடியோவில் லக்கேஜ் எல்லாமே ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேரவே எங்களுக்கு 7:30க்கு மேலே ஆகிடுச்சு.
ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் ஹாப்பியா இருந்தது. ஒரு ஈவென்ட் சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சுட்டோம் அப்படின்றதுனால. நான் எவ்வளோ டல்லா இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா மழை வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கிளைமேட் நல்லா சில்லுன்ட்டு ஆயிடுச்சு சென்னை வந்த உடனே. எனக்கு அப்புறம் சென்னை வந்தது தான் உயிரே வந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்துட்டு ஜாலியாக மிருதுலாம் அவங்க அப்பாக்கிட்ட தள்ளிட்டு நான் மட்டும் செப்பரேட்டாக ஒரு சீட்டில் உட்காந்துட்டு இந்த கிளைமேட் அது எல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு. வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு குக் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அடுத்த நாள் ரொட்டீன் இருக்கு இல்லையா, பேக் டு ஃபார்ம் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.